ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவிலிருந்து புறப்பட்ட 3 பிரம்மாண்ட கார்கோ விமானங்கள் கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் வழியாக ஈரான் வான் எல்லையை வந்தடைந்தவுடன் திடீரென்று ரேடாரில் இருந்து மறைந்தன. இதனால் அந்த விமானங்கள் ஈரானில் தரையிறங்கியிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. சீனாவின் ஷாங்காயிலிருந்து புறப்பட்டு லக்சம்பர்கிற்கு செல்வது போன்ற தனது பயண திட்டத்தை ஏர் டிராபிக் இணையதளங்களில் வெளியிட்டுள்ள சீன விமானங்கள் அடுத்தடுத்து திடீரென்று ஈரானில் தரையிறங்கியது தெரிய வந்துள்ளது. அந்த விமானத்தில் ஆயுதங்கள் அல்லது போருக்கு தேவையான உபகரணங்கள் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. உலக அளவில் ஈரானுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக சீனா உள்ளது. ஈரானிடமிருந்து நாள் ஒன்றிற்கு 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை சீனா வாங்கி வருகின்றது. ஈரானில் அமெரிக்க ஆதரவு ஆட்சி அமைந்தால் அது சீனாவிற்கு கடும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவதோடு அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ள உலக ஒழுங்கை மாற்றியமைக்க போராடும் சீனாவின் முயற்சிக்கும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுவிடும். எனவே சீனா நேரடியாக படைகளை அனுப்பாது என்றாலும் வெளியிலிருந்து முழு ஆதரவை கொடுக்கும் என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். மேற்கு ஆசியாவின் புற்றுநோய் இஸ்ரேல் என வடகொரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்த கருத்து சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனிடையே வடகொரியா இஸ்ரேல் உறவு குறித்து இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்க்கலாம். இஸ்ரேலை ஒரு நாடாகவே அங்கீகரிக்காத நாடு வடகொரியா. இஸ்ரேல் ஒரு நாடே அல்ல, மாறாக மத்திய கிழக்கில் உள்ள ஒரு அமெரிக்க இராணுவ தளம் என்று வடகொரியா கூறி வருகின்றது. இஸ்ரேலின் நிலம் உட்பட ஒட்டுமொத்த பாலஸ்தீன நிலத்திற்கும் ஒரே சொந்தக்காரர்கள் பாலஸ்தீனியர்கள் மட்டுமே என்ற கொள்கையை வடகொரியா கொண்டுள்ளது. இஸ்ரேலின் கோலன் குன்றுகள் சிரியாவிற்கு சொந்தமானவை என்றும் வடகொரியா கூறுகின்றது. இது ஹமாஸின் கொள்கையை 100% ஏற்றுக்கொண்டதற்கு சமமாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் எகிப்து இடையே 1973ஆம் ஆண்டு நடைபெற்ற யோம் கிபூர் போரின் போது வடகொரியா இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்த எகிப்து நாட்டிற்கு தனது 20 போர் விமானிகள் மற்றும் 19 தொழில்நுட்ப அதிகாரிகளை அனுப்பி வைத்தது. இந்த போரில் இஸ்ரேல் போர் விமானங்களுடன் வடகொரிய போர் விமானங்கள் நடுவானில் சண்டையிட்டன. தொடர்ந்து ஈரான், எகிப்து, லிபியா, சிரியா நாடுகளுக்கு நவீன ஆயுதங்கள், தொழில்நுட்பங்களை வடகொரியா வழங்கி வந்தது. வடகொரியாவின் தீவிர தன்மையை கண்டு அஞ்சிய இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் சைமன் பெரோஸ் $1 பில்லியன் வெளிநாட்டு முதலீடுகள், தங்க சுரங்கம் தோண்டுவதில் உதவி ஆகியவற்றை செய்வதாகவும் அதற்கு பிரதிபலனாக ஈரானிற்கு ஏவுகணைகள் விற்பதை நிறுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். அதேபோல அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு அமெரிக்காவும் வலியுறுத்தியது. இவை அனைத்தையும் வடகொரியா நிராகரித்து இஸ்ரேலுடன் நட்பு பாராட்டவும் மறுத்துவிட்டது. சிரியாவில் அணு ஆயுத உலை அமைக்க வடகொரிய விஞ்ஞானிகள் உதவிய நிலையில் அந்த நிலையத்தின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதில் 10 வடகொரிய விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டனர். மேலும் 1986 முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வடகொரியா அனுமதிக்க தொடங்கியது. ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க பயணிகளுக்கு அனுமதி கிடையாது. 2014ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பிற்கு வடகொரியா ஆயுத சப்ளை செய்வதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதனை வடகொரியா மறுத்தது. எனவே வரலாறு நெடுகிலும் வடகொரியா இஸ்ரேலிடையே உறவுகள் சுமூகமாக இல்லை என்பதோடு இஸ்ரேலின் பாதிப்பை தனது உறுதியான கொள்கையாக வடகொரியா வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஈரான் அதிகாரிகள் ஹேக் செய்து கண்காணித்து வரும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. தங்களது தாக்குதல்கள் துல்லியமாக இலக்குகளை தாக்குகின்றதா என்பதை டெஹ்ரானில் இருந்தே ஈரான் அதிகாரிகள் தெரிந்து கொண்ட தகவல் இஸ்ரேலை உலுக்கியுள்ளது. இஸ்ரேலில் உள்ள தனியார் மற்றும் அரசு கட்டிடங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவிகளை ஹேக் செய்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைகள் தாக்குதல் நடத்திவிட்டு தங்களது ஏவுகணைகள் இலக்குகளை துல்லியமாக தாக்கியுள்ளனவா என்பதையும் கண்காணித்துள்ளனர். இதனை தாமதமாகவே கண்டுபிடித்ததாகவும் உடனடியாக அரசு கட்டிடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை முடக்கியுள்ளதாக இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுடனான போர் நீடித்தால் இஸ்ரேல் திவாலாகிவிடும் என செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானுடனான ராணுவ மோதலின் விளைவாக இஸ்ரேல் பெருகி வரும் நிதிச்சுமையை எதிர்கொண்டுள்ளது. போரின் செலவு இஸ்ரேலிய பொருளாதாரத்தை ஒரு நாளைக்கு $100 மில்லியன் குறைத்து வருகின்றது.
வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டிருக்கும் கட்டுரையில் இந்த உண்மைகள் தற்போது அம்பலமாகியுள்ளன. இந்த அதிர்ச்சியூட்டும் செலவுகள் இஸ்ரேலின் நீண்டகால தாக்குதலை தாங்கும் திறன் குறித்த பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. ஈரான் ஏவுகணைகளை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு அதிக செலவீனங்கள் ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. இதற்காக ஒரு நாளைக்கு இஸ்ரேல் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிடுகின்றது. இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 1731 கோடி என்றும் கூறப்படுகின்றது. போர் ஒரு வாரத்திற்குள் முடிந்துவிட்டால் பிரச்சனை இல்லை, அது தொடர்ந்தால் வேறு மாதிரியான சவால்களை இஸ்ரேல் எதிர்கொள்ளும் என வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகைக்கு பேட்டியளித்த இஸ்ரேல் வங்கியின் முன்னாள் ஆளுநர் கர்னிட் ஃபிளக் என்பவர் கூறியுள்ளார். டேவிட் ஸ்லிங் சிஸ்டத்தில் இருந்து ஒரு ஏவுகணையை இடைமறிக்க 7 லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 6 கோடி ஆகும். ஈரான் இதுவரை 400 ஏவுகணைகளை செலுத்தியுள்ளது. ஆரோ 3 ஏவுதல்களுக்கு 4 மில்லியன் வரை செலவாகும். பழைய ஆரோ 2 இடைமறிப்பான்கள் கூட தோராயமாக 3 மில்லியன் செலவாகும். இதேபோல ஈரான் மீது தாக்குதல் நடத்த பெரும் தொகையை இஸ்ரேல் செலவு செய்கின்றது. அதாவது ஒரு F-35 விமானம் வானில் 1 மணி நேரம் பறப்பதற்கு மட்டும் 10,000 அமெரிக்க டாலர்கள் எரிபொருள் செலவாகின்றது. ஒரு மாதம் ஈரானுடன் போர் புரிய இஸ்ரேலுக்கு குறைந்தபட்சம் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரை கூறுகின்றது. இந்திய ரூபாயின் மதிப்பில் 1 லட்சம் கோடி ரூபாய் என்றும் சொல்லப்படுகின்றது. இது போரின் செலவீனம் மட்டுமே. இவ்வளவு செலவு செய்தாலும் பிரச்சனை தீர்ந்து விடாது. ஈரானின் எதிர்வினையால் பல துறைகள் ஏற்கனவே முடங்கியுள்ளன. முக்கிய விமான நிலையம் மூடப்பட்டது, வணிக வளாகங்கள் மூடப்பட்டன, அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஏவுகணையால் சேதமடைந்த சுற்றுப்புறங்களில் இருந்து 5,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் வெளியேற்றப்பட்டு தற்போது தற்காலிகமாக அரசு நிதியளிக்கும் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வடக்கில் உள்ள இஸ்ரேலின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது 2 தாக்குதல்கள் உட்பட முக்கியமான உள்கட்டமைப்பை ஈரான் முடக்கியுள்ளது. ஈரான் தாக்குதலால் அழிக்கப்பட்ட இஸ்ரேலின் பிரபல வைஸ்மான் அறிவியல் ஆராய்ச்சி கூடத்தை சரி செய்ய சுமார் 5,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் தாக்குதலில் வைஸ்மான் வளாகத்திலிருந்து 3 பிரம்மாண்ட ஆய்வுக் கூடங்கள் தாக்கப்பட்டு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பல கட்டிடங்களில் பாதியளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்த அரிய வகை கண்டுபிடிப்புகள், அறிவியல் மாதிரிகள் அழிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சேதங்கள் குறித்து மதிப்பிடும் போது பல அதிர்ச்சி தகவல்கள் இஸ்ரேல் அரசிற்கு கிடைத்துள்ளன. அழிக்கப்பட்ட புலனாகும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் சுமார் 470 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி கண்டுபிடிப்புகள், மாதிரிகள் ஆகியவற்றை உருவாக்க செலவிடப்பட்ட தொகை தனியாகும். தாக்கப்பட்ட கட்டிடத்தில் ஒன்று புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. மேலும் உயிர் அறிவியல் ஆராய்ச்சி கட்டிடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் மையம் ஆகியவை இதில் அடங்கும். ஒரு மூத்த கல்வி அதிகாரி கூறும் போது, இன்டீரியர் இன்றி வெறும் ஆய்வக கட்டிடத்தை கட்டுவதற்கு சுமார் 50 மில்லியன் செலவாகும் என்றார். இந்திய ரூபாயின் மதிப்பில் 432 கோடி ரூபாய். மேம்பட்ட அறிவியல் உபகரணங்களுடன் மொத்தம் 100 மில்லியனை எட்டக்கூடும் என்றும் அவர் மதிப்பிட்டார். மேலும் அவர் கூறும் போது, மருத்துவமனைகளுக்கு இணையாக ஆய்வக கட்டிடங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. மதிப்பிடப்பட்ட செலவு ஒரு சதுர மீட்டருக்கு தோராயமாக 25,000 ஷெக்கல்கள் ஆகும். இந்திய ரூபாயின் மதிப்பில் தோராயமாக 6 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஒட்டுமொத்தமாக கட்டிட கட்டுமானங்கள், உபகரணங்களுக்கு மட்டுமே சுமார் 5,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.